நான் முழு தைரியமா இருக்கேன். எதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம். தெரியும். அண்ணன் யுவராஜ் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரு, வாடான்னு சொல்லிட்டு தரதரன்னு வலிச்சு கொண்டு ஏற்றும் போது இந்த பொண்ணு கதறிட்டே பின்னாடி போகுது, வான் பண்ணுறான், போயிடு போயிடு. அந்த சமூகத்துக்கான ஒரு காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு இமேஜோட யுவராஜ் அங்கே வளம் வந்தார். அதோடைய நீட்சி தான் இந்த கடத்தல். இந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு இவர் பண்ண ஒரு எஸ்டாப்ளிஷ் இருக்கு இல்லையா, தன்னை மிகைப்படுத்தி தன்னை பெரியா பண்ணிட்டது, அதுக்கு நிறைய பேர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு வெளியே வந்தார் இல்லையா, பரவாயில்ல பொண்ணுடைய பூப்புனித நீராட்டு விழா, அந்த குடும்பம் எவ்வளோ வேதனை போடும். ஏன்னா தீர்ப்பு கொடுத்தாச்சு, வாழ்நாள் வரைக்கும் சிறைன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க அம்மா இல்லை, இதை பார்த்துட்டு இருக்க நிறைய தாய்மார்கள் வந்து வருத்தப்படுவாங்க. இப்போ அந்த அம்மா வந்து பையனை பறி கொடுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு காணொலியை பார்க்குறப்ப அவன் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணதில்லை, அவர் வந்து இந்த உண்மையிலே தண்டனையில் இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் வரும்ல. யுவராஜ் வந்து தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு யுவராஜே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. மறுபடியும் அடுத்த டைம் வர்றேன் பார்த்துக்குவோம். இவ்வளோ பேர் வந்து கிட்ட பேச முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். நான் முழு தைரியமா இருக்கேன். எதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம். தெரியும். வெளியே இருக்கும்போது எப்படி இருந்தாப்லையோ அதை விட சிறப்பாக ஒருத்தர் சிறையிலேருந்து வராரு பரவாயில்லன்னா, அப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து சிறை நடவடிக்கை மேலே என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும். ஜெயிலில் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதுக்காக தான் சிறைக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே வந்து நீங்கள் இப்போ சொன்ன மது, புகை பிடிக்கிற சிகரெட்டு எல்லாமே வந்து ரெய்டுலெல்லாம் கூட தான் சிக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்போடு தானே அது நடக்குது. யுவராஜுடைய மனைவி உள்பட எல்லாருமே வெளியே வரும்பொழுது அந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணதுக்காக நீ சிறைக்கு போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்கல்ல. இந்த போக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த சாதியை தூக்கி பிடிக்க தான் பயன்படுமே தவிர வேறு எதுக்கும் பயன்படும். இப்போ ஒரு ஆணவ கொலை செய்தவரை பரோலில் வர்றப்போ கொண்டாடுறாங்க, ஆணவ கொலைக்கு அவர் கொண்டாடப்படுறாரு. சாதியை தூக்கி பிடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான்னா திரும்பி வந்தால் அவனை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எப்படி வந்து கற்பும் கடவுளும் ஒரு நம்பிக்கையின் பால் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த சாதியம். யாரெல்லாம் சாதி மேலே நம்பிக்கை இருக்கானோ அவங்களாம் கடைசி வரைக்கும் அதை எடுத்து பிடிச்சி தான் இருக்கும். பிரைம் நைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குற்றச்சம்பவங்களின் பின்னணி சரியான திசையில் விசாரணை இருந்தால் அந்த பின்னணி தடம் பெறலாமல் பார்த்து கொள்ள முடியும். இதில் குற்றப்புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மிக மூத்த குற்றப்புலனாய்வு பத்திரிகையாளர்களில் ஒருவரான நாபா சேதுராமன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். என்ன வணக்கம். அருமையான அறிமுகம். ஆனால் மூத்த பத்திரிகையாளர்ன்றதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல. இல்லை, உண்மையிலே அந்த அங்கீகாரம் உங்களுக்கு தர வேண்டிய அங்கீகாரம் தான். இப்போது முதலாவதாக ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்தது. ஒரு காணொளி வைரலாக சமூக வலைதளங்களில் பகிரப்படுது. ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளி, அவர் பரோலில் வெளியே வராரு, தன்னுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, அவர் பேசுகிற காணொளி. அந்த குற்றவாளியை மாவீரன் அப்படின்னு மக்கள் கொண்டாடுறாங்க. அதை பற்றி முதலாவதாக பேச போகிறோம். நான் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் முதலாவது குற்றவாளியான யுவராஜ். இப்போ யுவராஜுடைய இந்த வருகை, இந்த காணொளி வெளியீடு, இதெல்லாம் பார்க்குறப்ப மீண்டும் கோகுல்ராஜுடைய அந்த வழக்கை ஒரு தடவை நினைவுபடுத்திக்கலாம் அப்படின்னு முதல்ல நான் நினைக்கிறேன். கோகுல்ராஜ் வழக்கில் விசாரணை எப்படி நடந்துச்சு? ஒரே நேர்கோட்டில் போச்சுதா? கச்சிதமாக அந்த விசாரணை நடந்ததா? விசாரணையில் வந்து ஒரே நேர்கோட்டில் போச்சா அப்படின்ற கேள்வி இப்போது நமக்கு பதில் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா தீர்ப்பு வந்துடுச்சு. குற்றவாளிகள் வந்து வாழ்நாள் சிறை, சாகும் வரைக்கும் சிறையில் இருக்கணும் தண்டனையும் வாங்கியாச்சு. அதுக்கு போராடின வழக்கறிஞர் பாப்பா மோகன், நீதி அரசர்கள் தீர்ப்பளித்த ரமேஷ், திரு ஆனந்த வெங்கடேஷ், இந்த மாதிரி மிகப்பெரிய மனிதநேய சட்டத்தின் பால் செயல்படக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு தான் நம்ம கடந்து போக வேண்டியிருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் வந்துட்டு காவல்துறை இதில் மிகப்பெரிய அளவில் மெத்தனம்னா ஒரு சார்பாக தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த கொலை நடந்து கடத்தல் வந்து அவன் கூட இருந்த, அதாவது கோகுல்ராஜ் கூட இருந்த காதலி என்று சொல்லப்பட்ட சுவாதி, அந்த பெண் வந்து திருச்செங்கோடு காவல் நிலையத்தில் கோகுல்ராஜோட அம்மாவோடே போய் என் கூட நின்று பேசிகிட்டு இருந்தார் கோகுல்ராஜ். அப்போது ஒரு வேன் வந்தது. அந்த வேனில்
தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்றுறாங்க. அண்ணன் யுவராஜ் உன்னை பார்க்கணுங்கிறாரு வாடான்னு சொல்லி தான் ஏற்றுனாங்க. அந்த வேன் போகும்போது வேன் பின்னாடி தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவைன்னு மிகப்பெரிய அளவில் எழுத்த பார்த்தேன். இருக்கிறதுக்கு மன்னிக்கணும், இந்த கேஸோடைய அந்த தொடக்கம் வந்து இந்த புள்ளியில இருந்து ஆரம்பிக்கும். முதல்ல இவங்க 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற புள்ளியில இருந்து. ஆமாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க காதலிச்சாங்க, 2 குடும்பத்திலையும் எதிர்த்தாங்க, மிரட்டினாங்க அப்படின்ற எந்த விஷயமும் கிடையாது. அதாவது இந்த குடும்பத்தில் வந்து என் பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் பிரித்து விடுன்னு சொல்கிறதுக்கு அவங்களும் இல்லை. இந்த பொண்ணு குடும்பத்திலேருந்து என் பொண்ணு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களோட சுற்றுறான் பிரித்து விடுங்கன்னு சொல்கிறதுக்கும் எந்த வழியும் கிடையாது. அந்த சமூகத்துக்கான ஒரு காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு இமேஜோட யுவராஜ் அங்கே வளம் வந்தார். அதோடைய நீட்சி தான் இந்த கடத்தல். கொண்டு போகிறவங்க என்ன சொல்லி கொண்டு போகிறாங்கன்னா, அண்ணன் யுவராஜ் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரு வாடான்னு சொல்லிட்டு தரதரன்னு வலிச்சு கொண்டு ஏற்றும்போது இந்த பொண்ணு கதறிட்டே பின்னாடி போகுது, வான் பண்ணுறாங்க, போயிடு கொண்டு போயிடுறாங்க. இது முடிஞ்சிடுச்சு. பையனை கொண்டு போயிட்டாங்க, என்னமோ கொண்டு போய்ட்டு அடித்து சித்திரவதை பண்ண போகிறாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க அம்மா பையனுடைய அம்மாவும் இந்த பொண்ணு போயிட்டு பையனுடைய அம்மாட்ட சொல்லுது. இல்லைனா அவங்க அம்மாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சொன்ன பிறகு 2 பேரும் திருச்செங்கோடு போலீஸில் போய் புகார் விடுறாங்க. புகார் கொடுக்கும்போது போலீஸ் விசாரணையில் இந்த பொண்ணுடைய வாக்குமூலம் சேர்க்குறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இந்த சம்பவம் என்ன நடந்ததோ, யுவராஜ் பேரை சொன்னது, கொண்டு போனது, நானும் அவரும் பேசிகிட்டு இருந்தோன்னது, எங்களுக்குள்ள காதல் இருக்குது இல்லைன்ற விஷயம்லாம் அங்கே வரல, பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இரவு முழுக்க தேடுறாங்க. மறுநாள் வந்து தலையும் உடம்பும் 2 பாதியாக கிடந்தது. சரிங்களா? இதுக்கு பிறகு தான் வழக்கு சூடு பிடிக்குது. யுவராஜ் பேரை சொன்னதுனால யுவராஜை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கான கூப்பிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, என் பேர் 1000 பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மல் என்கொயரியில் ஆஜராகி சொல்கிறாரு. ஆஜரெலாம் ஆகலை, ஆஜராகிறவர்களும் அவர் ஆள் இல்லை. ஓகே. போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்குன்னா, ஐயா இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலான்னு கேட்குறவர்கள் தான் இருக்குது. அப்போ ஓகே என்னை பற்றி 1000 பேர் சொல்லுவாங்கப்பா, விடு அப்படின்னு தான். அதனால் அவர் எதுவும் அதில் கமிட் ஆக மாட்டுறாரு அப்படின்னு தான் அதை விடுறாங்க. இருந்தாலும் ஒரு ட்ராக்கில் அடிபட்டு இறந்த விஷயம் அப்படின்ற மாதிரி இல்லை. கொலை பண்ணதா கடத்தல், அடுத்த நாள் உடல் துண்டாக இருக்குது, ட்ராக்கில் இருக்குது, இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றது உறுதியாயிடுச்சு போலீஸுக்கு. போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து அப்படியே மௌனமாக தான் இருக்காங்க. அவங்க அம்மா விடாப்படியாக ஒரு வக்கீலாக போய் பார்க்குறாங்க. கடைசியில் தான் நம்ம பவானி வழக்கறிஞர் பல வழக்குகளை வந்து கடைசி வரைக்கும், அதாவது ஒடுக்கப்பட்ட எளிய மக்களுடைய பிதாமகன் அவர் தான் பாப்பா மோகன் தான் இறங்குறாரு. இறங்கி தான் அது வந்து ஒரு ஃபைனலுக்கு வருது. ஏன் போலீஸ் வந்து முதல்ல கொஞ்சம் மெத்தனை போக கடைபிடிக்கிறாங்க? யுவராஜ் அப்போவே பலம் வாய்ந்த நபராக இருக்கிறாரா அந்த பகுதியில்? யுவராஜ் வந்துட்டுங்க அப்போ இருக்கிறத விடுங்க, இந்த ஒரு 100 நாள் வரைக்கும், அதாவது போலீஸ் வேலை பார்த்து தேட ஆரம்பித்த பிறகு இந்த சம்பவம் நடந்து 100 நாள் வரைக்கும் தலைமறைவாக இருக்கார். அதே ஊரில் தான் இருக்கார். டெய்லியும் ஒரு வீடியோ வெளியிடுறாரு, ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. அதாவது நான் இல்லை அப்படின்னு நிறுவனத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணுறாரு. இதுக்கிடையில் விசாரணை அதிகாரியாக இருந்த விஷ்ணுபிரியா டிஎஸ்பி அவங்க மர்மமான முறையில் தூக்கில் அவங்களுடைய உடல் கிடைக்கிது, தற்கொலைன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அந்தம்மா கோகுல்ராஜ் வழக்கில் 80% கிராஸ் பண்ணிட்டாங்க, யார் அக்யூஸ்ட்னு நெருங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அந்தம்மா இருக்கிறாங்க. அந்த கேஸில் அந்த அம்மாவுடைய சக பேட்ச்மேட் மகேஸ்வரி அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க. அது ஒரு விசாரணைக்கு போகுது. எஸ்பி வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. எல்லாமே வந்து உங்களுக்கு எதையுமே வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் போலீஸுக்கே ஒரு குழப்பம். மேலே இருக்கிறவங்களுக்கு அங்கே மாவட்டத்தில் குழப்பம் இல்லை, தெளிவாக இருக்காங்க. யுவராஜ் காப்பாற்றப்படணும், அதில் தெளிவாக இருக்காங்க. ஹையர் அஃபீஷியல் டிஜிபி லெவலில், கமிஷனர் லெவலில், அப்போ சைலேஷ்குமார் யாதவ் தான் கமிஷனர். பெரிய இஷ்யூ போயிட்டுருக்குது. ஆனால் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குது. இதுக்கிடையில் கேஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் போக முடியாமல் சில தடங்கள் இந்த ஐஓ இறந்து போகிறது, கம்ப்ளைண்ட் வர்றது, இப்படி திசை மாறுது கேஸ் இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு முற்றுப்புள்ளி, அதான் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், முதல்ல பத்திரிகையாளர்களால் நிறைய விஷயம் முடியும்னு. கார்த்திகை செல்வனால் ஒரு சின்ன ஒரு பிரேக் த்ரூ ஆச்சு. புதிய தலைமுறையில் எடிட்டராக இருந்தவர் அப்போ. இப்போ நியூஸ் 18 ஆமாம், திரு கார்த்திகை செல்வன் என்ன பண்ணுறாருன்னா, நேர்பட பேசும் நிகழ்ச்சியில் இந்த கோகுல்ராஜ் மரண விஷயத்தை எடுத்து பேசும்போது சந்தன கடத்தல் மண்ணுன்னு சொல்லக்கூடிய வீரப்பனுடைய எப்படி ஆடியோ மட்டும் வந்துட்டு இருக்குது, அந்த மாதிரி இதுலேயும் எதனா ஆடியோ கிடச்சா
போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க எல்லா சேனலும். அப்போ புதிய தலைமுறைக்கு வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேசும்போது இவரே லைனில் வரார், யுவராஜே வராரு. வரார் வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு என்னை எல்லாரும் தேடுறாங்க கொள்கிறாங்க, நான் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதுன்னா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அதாவது நிரூபிச்சிங்கன்னா 100% நிரூபிச்சிங்கன்னா என்ன சொன்னாலும் கேட்குறேன், எனக்கு அதில் தொடர்பு இல்லைன்னே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திரு கார்த்திகை செல்வன் டக்குன்னு மடக்கி ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வந்து தொடர்பு இல்லை எல்லாம் சரிங்க, அந்த இடத்துல அந்த பொண்ணுகிட்ட வந்து மொபைலில் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு. ரொம்ப சாதாரணமாக தான் கேட்குறாரு. அதாவது கோகுல்ராஜை கடத்திட்டு போகிறப்போ மொபைலையும் சேர்த்து மொபைலையும் சேர்த்து வாங்குறாரு. அப்படி தான் வெளியே வருது தகவல். அதை உறுதிப்படுத்துறதுக்காக கார்த்திகை செல்வன் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு. கேட்டதுமே அது ரொம்ப சாதாரணமாக தான் கேட்குறாரு. கேட்டது தான் இவன் டக்குன்னு என்னமோ அதாவது கெட்ட நேரம் போலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது, நல்வாய்ப்பு கெட்ட வாய்ப்பு மாதிரி. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இல்லை நான் கேட்கலைங்க, அந்த பொண்ணை தாங்க ஃபோன் என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் அங்கே இருந்தது உறுதியாகுது. அப்போ காரில் கடத்தும் போது அண்ணன் யுவராஜ் கூப்பிட்டு வர சொன்னார் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போது போயிடுச்சு ஒரு டீம்மு. வந்து மொபைலை வாங்கினது யுவராஜ். அப்போ யுவராஜ் சொல்லி கடத்தினாங்கன்றது ஒரு ட்ராக்கு, அந்த வண்டி போயிடுச்சு, அந்த பொண்ணுகிட்ட வந்து மொபைலை வாங்குறதும் யுவராஜ். சம்பவம் எடுத்து யுவராஜ் வந்திருக்காரு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ரெண்டாவது அந்த மலை கோயில் தானே அது, அங்கே 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாமே வந்து நம்ம அட்வொகேட் பாப்பா மோகன் ரொம்ப தெளிவாக கையில் வச்சுருக்காரு. இந்த பேட்டியின் மூலமாக 10/10/2015 அன்றைக்கி ஒளிபரப்பானது. இந்த பேட்டியின் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணு இவர் சந்தித்தது மொபைல் வாங்கினது உறுதியானதும், அடுத்த நாள் இவர் போயிட்டு நாமக்கல் கோர்ட்டில் சரணானதும் இது எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த பொண்ணோட பேசுனது, மொபைலை வாங்கினது எல்லாமே கரெக்டாக வந்த பிறகு, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் யுவராஜ் எவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டிங்கல்ல, அந்த இடத்துக்கு வரேன். உள்ளே போயிட்டு கோர்ட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது, உள்ளே கோர்ட்டுக்கு வர ஒரு ஆள் ஜட்ஜுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது குரலை உயர்த்தி பேசுகிறார். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி உயர்த்தி பேசுகிறார். இது வந்து அங்கே மாவட்டத்தில் இருந்த நிருபர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க. உயர்த்தி பேசுனது ஜட்ஜு வந்து கோவமாயிட்டு, இந்த ஏன் கோவமாயிட்டாரா, உயர்த்தி பேசுனதுனால இல்லை, ஒரு 100 நாளாக தேடுறாங்க, சரணாக வந்திருக்கேன், இப்போ இவ்வளோ பேசுகிறேன்னா என்னன்னு சொல்லிட்டு ஜாமீன் இல்லை அப்படின்னு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வர 2-3 ஜட்ஜுக்கிட்டையும் இதே மாதிரியே பண்ணவே கேஸ் முடிகிற வரைக்கும் விட முடியாதுன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கார். இருந்து தான் ஜட்ஜ்மெண்ட் ஆகிட்டு எல்லாம் முடியுது. யுவராஜ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி. யுவராஜ் கூட ஒரு 100 பேர் எல்லாமே பளிச்சுன்னு வருவாங்க. அது இல்லாமல் கோர்ட்டில் பல வழக்குகள் வராங்கல்ல, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி 2 வேன் வரும். இது எப்படி கோர்ட்டில் அனுமதிச்சானே தெரியல. கோர்ட்டில் அனுமதினா கோர்ட்டில் ஒன்றும் முடியாது, போலீஸ் தான் பார்க்கணும். போலீஸே வந்து வழி விடுவாங்க கேம்பஸுக்குள்ளே. ஆமாம், கோர்ட் வாசல்லையே எவ்வளோ பேர் இருக்காலும் அவ்வளோ பேருக்கு பிரியாணி. நான்வெஜ்ஜு வேணும் நான்வெஜ், வெஜ்ஜு வேணும்னா வெஜ், 2 வேன் ஃபுல்லாக வரும். அவர் ஒரு தடவை ஹியரிங்க்கு வராருனாலே அங்கே வர எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடியாக. சட்டம் மாற்றுவாருங்க. உள்ளே போட்டு ஜட்ஜு முன்னாடி நின்று பேசிட்டு வராருல்ல, அப்போ ஒரு சட்டம் இருக்கும், வெளியே வரும்போது கழட்டி போட்டு வேறு சட்டை. நீங்கள் எவ்வளோ பெரிய விவிஐபி அந்த மாதிரி. ஏன்னு கேட்டால் கோர்ட் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம் இல்லையா, அது அந்த கசங்கிடுச்சான் அந்த பியூர் ஒயிட்டு அந்தளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த சாதி ரீதியான விஷயம்னு சொன்னோம் இல்லையா, அந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் வந்து இவ்வளோ நிறைய பேர் இருந்துட்டு சாதி ரீதியாக அவருக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வரல. அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு இவர் பண்ண ஒரு எஸ்டாப்ளிஷ் இருக்கு இல்லையா, தன்னை மிகைப்படுத்தி தன்னை பெரியா பண்ணிட்டது, அதுக்கு நிறைய பேர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஃபண்டெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அவர் யுவராஜ் மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி வந்து கற்பும் கடவுளும் ஒரு நம்பிக்கையின் பால் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த சாதியும். யார் யாரெல்லாம் சாதி மேலே நம்பிக்கை இருக்கானோ அவன்லாம் கடைசி வரைக்கும் அதை எடுத்து பிடிச்சி தான் இருப்போம். தான் சாதியை காப்பாற்றுறக்க தான் இறங்கட்டாலும் தனக்காக ஒருத்தர் இறங்குறான்னா செலவு பண்ணுறது எடுத்து பிடிப்பான் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, அதுதான் வாழறதே. இன்றைக்கும் அது வந்து கொண்டாடப்படுது, அங்கே கொண்டாடப்படுறதா. இப்போ வந்து ஒரு வெளியே வந்தார் இல்லையா, பரவாயில்ல பொண்ணுடைய புனித நீராட்டு விழா. என்கிட்ட தனியாக பேசும்போது ஒரு விஷயம் கேட்டு வருத்தப்பட்டீங்க. என்னென்னா, அந்த குடும்பம் எவ்வளோ வேதனைப்படும். ஏன்னா தீர்ப்பு கொடுத்தாச்சு, வாழ்நாள் வரைக்கும் சிறைன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க அம்மா இல்லை, இதை பார்த்துட்டு இருக்க நிறைய தாய்மார்கள் வந்து வருத்தப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா,
யுவராஜ் வந்து ஒரு முன் உதாரணம். இப்போது நமக்கு வந்து யுவராஜ் வந்து உங்களுக்கு இந்த சமூக வலைதளங்களில் வீடியோ போடுறதுனால தெரியுது. வீடியோ போடாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இப்போ அந்த அம்மா வந்து பையனை பறி கொடுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு காணொலியை பார்க்குறப்ப அவன் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணதில்ல. அவர் வந்து இந்த உண்மையிலேயே தண்டனையில் இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் வரும்ல. யுவராஜ் வந்து தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு யுவராஜே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சிறைக்கு போகிறவங்க வந்துட்டு அந்த சிறை கொடுக்குற இது இருக்கு இல்லையா, தனிமை, அந்த உணவு பிரச்சனை, வெளி உலகத்தை பார்க்க முடியாது. நேரத்துக்கு உணவு, சில பேர் டீ காபி சாப்பிட்றவங்க, இல்லை புகைப்பிடிக்கிறவங்க, அவங்களாம் வந்து அது இல்லைன்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெளியே இருக்கும்போது எப்படி இருந்தாப்புலையோ அதை விட சிறப்பாக ஒருத்தர் சிறையிலேருந்து வராரு பரோல்னா, அப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து சிறை நடவடிக்கை மேலே என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும்? இந்த இடத்துல ஒரு கேள்வி, நீங்கள் முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயந்தான். ஜெயிலில் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதுக்காக தான் சிறைக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே வந்து நீங்கள் இப்போ சொன்ன மது, புகை பிடிக்கிற சிகரெட்டு எல்லாமே வந்து ரெய்டுலலாம் கூட தான் சிக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்போடு தானே அது நடக்குது. அது மட்டும் இல்லை, செல்ஃபோன் கூட இப்போ எடுத்துகிட்டு வந்து, அது மட்டும் இல்லை, நல்ல உணவே வந்து நீங்கள் விவிஐபி அக்யூஸ்ட் வந்தால் தான் கிடைக்கும். சாதாரண குற்றவாளியாக இருந்து உள்ளே போகிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த கறி சாப்பாடு, அது நான்வெஜ் வேணுன்றவங்களுக்கு, இல்லைன்னா மற்றபடி ஒன்றும் இல்லை, மற்றபடி தினமும் போடக்கூடிய சாதாரணமான ஒரு சாப்பாடு, இவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து தண்டனை பெற்றவர்கள் வந்து தினமும் விரும்பினதை சாப்பிட்டா தான் இந்தளவுக்கு முகத்தெளிவோட சாப்பிட்டாங்களா சாப்பிடல நம்ம பார்க்கல. விரும்பினதை சாப்பிட்டு, புகைப்பிடி இருந்தால் புகைப்பிடிச்சு, மது இருந்ததான் மது அருந்தி, மற்றபடி வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் தினமும் வந்து பார்த்து அவங்க, அது வெளியே இருக்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அந்த மாதிரி மகிழ்ச்சி சிறையிலே இருக்குது. எனக்கு கூட ஒரு ஞாபகம், நீங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையில் எழுதின ஞாபகம் இருக்குது. நீங்கள் தான் எழுதுனீங்களான்னு உறுதியாக சொல்ல முடியல. 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பீடி கட்டு சிறைக்குள்ளே பல மடங்கு அதிகமாக 1000 ரூபாய், நூற்றுக்கணக்கான ரூபாய் பல மடங்கு விற்பனை ஆகிறதா கூட அதில் தகவல் இருந்துச்சு. வாழைப்பழத்துடைய விலை, சிகரெட்டுடைய விலை, சாப்பாட்டுடைய விலை, வெளியே என்ன சாப்பாடு வாங்கிட்டு வரீங்களோ அதை விட பல மடங்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும், கொடுத்தா தான் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு உள்ள ஃபண்டு எப்படி போய் சேரும், இந்த பணம் வந்து எப்படி? அது ஒரு சின்ன நடுவில் வந்து இன்னொரு விஷயமும் சேர்த்தோன்னா சொல்லலாம். வெல்டிங்குமார் கொலை நடந்தது சிறையில் தான், சரிங்களா? மிகப்பெரிய ஒரு டெரர் வடசென்னையில். அந்த வெல்டிங்குமார் கொலை நடந்தது இந்த அடிப்படையில் தான். அதாவது வெல்டிங்குமார் எந்த சிறைக்கு போனாலும் அவர் தான் வந்து உள்ள பீடி, சிகரெட்டு, கஞ்சா உள்ளிட்ட எல்லா பொருளும், குளிக்கக்கூடிய சோப்பு, மற்றபடி என்னென்ன தேவை, ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன தேவை, அது எல்லாத்தையும் வந்து உள்ள சிறைக்குள்ளே வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. யார் வந்து தாதாவை நம்பர் 1 இருக்காங்களோ அவங்க தான் வந்து பொறுப்பில் இருப்பாங்க. இது வந்து எழுதப்படாத விதி, எழுதப்படாத சட்டமாக சிறையில் காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. அதில் வெல்டிங்குமார் நம்பர் 1. அப்படி ஒரு நாள் வெல்டிங்குமார் சிறையில் இருக்கும் பொழுது வெல்டிங்குமாருக்கு போட்டியாக ஒருத்தன் விற்கிறான். காலையில் போய் பார்க்குறாப்புல ஒருத்தன் விற்றுட்ருக்கான். டேய் நீ எப்படா கடை போட்ட அப்படின்னு கேட்கும்போது திரும்பிட்டு தான் கேட்குறாப்புல உடனே சாப்பாடு தட்டு இருக்குல்ல, அந்த தட்டை 2ஆக கிழித்து அப்படியே ஒரு வழி, 2வது ஒரு வழி, முடிஞ்சு போச்சு வெல்டிங்குமார் கதை. 10 பேர் சொன்ன கும்பல் அப்படியே ரவுண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போது நீங்கள் பாருங்கள், வெல்டிங்குமார் செத்தது எதனால்? சிறைக்குள்ளே அந்த பொருள் விற்பனையால். அப்போது உங்களுக்கு அந்த கொலை கேஸும் இந்த கஞ்சா, பீடி, சிகரெட்டு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. அப்போ அது விற்கிறான் ஒருத்தன்னா, அவன் மேற்கொண்டு விலை வச்சு விற்கிறதுனால தான் தாதாவர்கள்லாம் விற்க முடியுது. சிறையில் இருக்கிறதுனாலேயே மிகப்பெரிய வருமானமும் அவனுக்கு வருது. அப்போ வெல்டிங்குமார் வழக்கில் ஒரு கொலையே நடந்திருக்குது. அதாவது வெல்டிங்குமாரே அந்த விற்பனையெல்லாம் செத்ததுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா சிறையிலையும் இது இருக்குது. இது வந்து மிகப்பெரிய சிறையுடைய நடவடிக்கைகள் சம்மந்தமாக மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சிறையிலேருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, யாருன்னா கூட்டு கேட்டு பாருங்கள். ஆனால் இப்போ நம்ம பேசுறது கூட வந்து இவங்க டெஃபமேஷன் மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறார் சேதுராமன். அவ்வளோ ஒன்றும் கிடையாது, மனசாட்சியோட சிறைக்குள்ளே வைப்பாருங்க. நீதியரசர்கள் இப்போ கூட போன வாரத்தில் புகைப்படங்கள் கூட வந்துச்சு, நம்ம பார்த்துருக்கோம். புகைப்படம் ஜெயிலில் வந்து டிவியோடைய அரை செல்லையே வந்து சொகுசு வீடு மாதிரி மாற்றி புகைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன இவங்க வந்து அப்பப்போ கண்டுபிடிச்சி இந்த கஞ்சா போடுறவனை பிடிக்கிறாங்க, பாட்டில் கொண்டு போடுறவனை பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி நடவடிக்கைகள் மட்டும் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் தொடருதுங்கிறத ஒத்துக்க மாட்டுறாங்க.
இப்போ சிறையிலிருந்து பயம் இருக்கணும். யாருக்கு இருக்கணும்னா கொலை குற்றவாளிக்கு பயம் இருக்கணும். வேறு எந்த வழக்குக்குள்ளே போனாலும் பயம் இருக்கணும். ஆனால் யாருக்கு பயம் இல்லை அப்படின்னா பணம் படைத்தவனுக்கு பயம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணிட்டு உள்ள செல்வாக்கு உள்ளவனுக்கு பயம் இல்லை. அரசியல் பின்புலம், ஜாதிய பின்புலம், இந்த மாதிரி ஒன்றும் பயம் கிடையாது. இந்த வீடியோ அதை தான் சொல்லுது. அவர் வந்து பேசுறாரு, என்னால் நிறைய நேரம் பேச முடியல, 5 மணிக்கு நான் உள்ளே போகணும். இல்லை, அவருடைய குடும்பமே அதை என்கரேஜ் பண்ணுது. யுவராஜுடைய மனைவி உள்பட எல்லாருமே, ஏன்னா நான் வந்து குற்றச்சாட்டாக சொல்லலை, யுவராஜ் வந்து நீதியரசர்களால் 3 ஆயுள் தண்டனை, வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பு, அவர் கூட 15 பேருக்கு மேலே அந்த தீர்ப்பு வந்துடுச்சு இருக்காங்க. ஆனால் வெளியே வரும்பொழுது அந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணதுக்காக நீ சிறைக்கு போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்கல்ல. இந்த போக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த சாதியை தூக்கி பிடிக்க தான் பயன்படுமே தவிர வேறு எதுக்கும் பயன்படும். இப்போ ஒரு ஆணவ கொலை செய்தவரை பரோலில் வர்றப்ப கொண்டாடுறாங்க, ஆணவ கொலைக்கு அவர் கொண்டாடப்படுறாரு. சமூகம் சாட்சி அவ்வளோ சாட்சியோடு இருக்குது. அதாவது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அதாவது அந்த பிறர் சாட்சி இதில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் அந்த சுவாதி இருக்குல்ல அந்த பொண்ணு, அது வந்து பிறர் சாட்சியாக மாறும்போது எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டில் வந்து பிறர் சாட்சியாக மாறினதுக்காக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொன்னதில்லை. என்னுடைய நினைவில் சொல்கிறேன். இந்த பொண்ணு முதல்ல வந்து சொல்லும்போது இந்த சம்பவத்தை சொல்லுது திருச்செங்கோடு காவல் நிலையத்தில், கோர்ட்டுக்கும் வருது. கோர்ட்டுக்கு வரும்போதும் கோர்ட்லேயும் அந்த பொண்ணு உறுதிப்படுத்துது. அடுத்தடுத்து ஏறிங்க வருது இல்லை, அதில் மாற்றி பேசு பிறகு சாட்சியான ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு மேலேயே நடவடிக்கை எடுக்க சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு இந்த கேஸில் வந்துட்டு உண்மைத்தன்மை இருக்கிறதுனால ஜுடிஷியல் வந்து இதை ஸ்ட்ராங்காக விடவே இல்லை, பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பிடிச்சு 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்கு, குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் பரோலில் வந்து ஸ்வீட் வீடு கொண்டாடு அப்படிங்கிற அளவுக்கு இருக்காருன்னா மாவீரன் அப்படின்றாங்க, மாவீரங்கிறாங்கன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி மற்ற கொலை வழக்குகளை வந்து நீங்கள் வந்து ஏன்னா ரவுடிசம் இப்போ ஒன்றும் இல்லை, பாக்ஸ் ரவுடியில் உள்ளே போகிறாரு, இறந்துட்டார், இப்போ இல்லை, உள்ளே போகிறாரு, வெளியே வராரு, அவருடைய அடிப்பொடிகள்லாம் வந்து தலைவா வாழ்கன்னு கொண்டாடுறாங்கன்னா ரவுடிங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். நீ வந்து ஒரு சாதி ரீதியாக நிறைய பேட்டிகளில் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ரவுடிகளுக்குலாம் இன்னொரு பக்கம் இருக்கும், ஒரு பாசம் மிகுந்த ஒரு பக்கம் இருக்கும். மக்கள் வந்து அவரை கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் உதவி பண்ணியிருப்பாரு, படிக்க வச்சிருப்பாரு, இல்லை ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு, அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து விடுறதுக்கான ஏதாவது ஒரு காரணம் ஒன்று இருக்கும். இதில் வந்து வெறும் சாதிய பின்புலம் மட்டும்தான் உனக்கு, வேற எதுவுமே கிடையாது. அப்போ கொண்டாடுறவங்க வந்துட்டு உன்னுடைய ஃபாலோவர்லாம் எல்லாம் யார், அந்த சாதிய எண்ணத்தில் இருக்கிறவங்க தான். அது மிக மோசமான முன்னுதாரணம். பெண்கள் கூட இருக்காங்க அந்த கூட்டத்தில், பெண்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க பார்த்தேன். அப்புறம் இன்னொரு சாதி தலைவர் வந்து இவரை வரவேற்று அவரும் ஆமாம் கேக் வெட்டுறாரு. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது கூட பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இதெல்லாம். ஆனால் அந்த காணொலியை பார்க்குறப்ப பெண்களே அதை சேர்ந்து கொண்டாடும் போது அவங்களுடைய மனநிலையும் அதை ஒட்டி தான் இருக்குது. சாதி அடிப்படையில் இந்த குடும்பத்தில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து மூத்த வழித்தோன்றல் சாதியை தூக்கி பிடிக்கிறாங்களோ அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் சாதியை பற்றியே பேசிட்டிங்கன்னா உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் சாதியை பிடிப்பான், சாமியை பற்றியே பேசிட்டிங்கன்னா சாமியை பிடிப்பான். நீங்கள் சாமியும் பேசாதீங்க, சாதியும் பேசாதீங்க, அவன் போக்கில் விடுங்க, அவன் பாட்டுன்னு அவன் வேறு மாதிரி தான் இருப்பான், ஒரு புது மனிதனாக இருப்பான். இங்கே அதான் முதல்ல சொன்ன பாருங்கள், இந்த கற்பு எப்படி ஒரு நம்பிக்கை, சாமி எப்படி ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி சாதிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படின்ற புரிதல் வராத வரைக்கும் இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு யூடியூப் சமூக வலைதளம்லாம் வருது பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயம்லாம் வந்துட்டு புகார் பண்ணி கவர்மெண்ட்டை தூக்கி விடுது. இதை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எடுக்கலை. இப்போ இந்த மாதிரி பரோலில் ஒருத்தர் வராரு, குடும்ப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, அவர் குடும்ப நிகழ்ச்சி நடக்கிறதுனால அந்த மஹாலில் அவர் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ கேதரிங்கில் ஒரு குற்றவாளி காவல்துறை பாதுகாப்போடு தான் வந்திருப்பார். இந்த மாதிரியான பேசுகிறதுக்கான அனுமதி சட்டத்தில் இருக்குது. அதாவது குடும்ப நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, பரோலில் போகிறீங்க, கலந்துக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் பேசலாம், கொண்டாடலாம், அது ஒன்றும் பெரிய அளவில் அதுக்கு தடையெல்லாம் கிடையாது. நம்ம அதை அப்படி பார்க்கல. நீ வந்து ஒரு சாதிய வன்கொடுமை அந்த வழக்கில் சிறைக்கு போயிருக்க, அது தொடர்பாக தான் உனக்கு வந்து 3 ஆயுள் கொடுத்துருக்காங்க. நீ வெளியே வந்து உன்னை கொண்டாடுறவங்க யார் கொண்டாடுறாங்கன்னா
உன்னுடைய குடும்பம் உறவுகள் கொண்டாடுறாங்க, இன்னும் ஒரு சமூக சாதி சங்க தலைவரும் உன்னை வந்து கொண்டாடுறாரு. இப்போ பார்க்குறவங்க வந்து சாதியை தூக்கி பிடிச்சிட்டு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனான்னா திரும்பி வந்தால் அவனை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நீ ஏன் போடுறான் 4 பேரை நம்ம ஆளுங்களை? நான் ஒரு சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் சொன்ன மாதிரி எனக்கு ஜாதி வந்து சாமிக்கும் மேலே, சாமிக்கு மேலே அந்த மாதிரி தான் இவங்க கொண்டாட்டங்கள் இருக்குது பார்க்குறப்ப. அப்போது இன்னும் அது வந்து இன்னொரு அச்சுறுத்தலையும் பொதுமக்கள் மத்தியில் அதாவது இனிமேல் வந்துட்டு கோகுல்ராஜ் மாதிரி யாரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவன் இடைநிலை சாதி ஆட்களோட தொடர்பு இருக்கும், அல்லது ஆதிக்க ஜாதி சாதி ஏதோ ஒன்று தொடர்பில் இருந்தாச்சுன்னா அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தோன்னே வெட்டி முடிச்சாச்சுன்னா திரும்ப வரும்போது இதே மரியாதை கிடைக்கும். ஆணவ கொலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே பாராட்டு விழா எடுக்கப்படும், மரியாதை கிடைக்கும். இதே அளவுக்கு போற்றி கொண்டாடுவாங்க. 3 ஆயில் இல்லை 4 ஆயில் கொடுத்தாலும் கூட இல்லை, பளிச்சுன்னு போகலாம் பளிச்சுன்னு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தான் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம். இது வந்து சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கல்ல, நீங்கள் உங்களுக்கு பரோல் கொடுக்குறாங்க, நீங்கள் வெளியே வரீங்க, அதாவது சிறையிலே இருக்கிறீங்க, பரோல் வரும்போது போலீஸே நினைப்பாங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போட்டீங்க அப்படியே நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன இதில் நம்ம பார்க்கணும்னா, வெளியே வரவன் அவன் குடும்பத்தில் போய்ட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சி நீங்கள் அந்த வீடியோ வந்து நமக்கு எப்படி திரும்ப இருந்திருக்கணும், வந்ததுமே அம்மா கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி, பொண்ணை கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி, அண்ணன் தம்பிங்கெல்லாம் கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா சே அது கொலை பண்ணலை, ஏதோ ஒன்று உள்ளே போயிட்டான் வந்துட்டான், யாரோ ஒருத்தன், நான் சொல்கிறேன் யுவராஜை சொல்லலை, யாரோ ஒருத்தன் வந்துட்டான் பரவாயில்லப்பா, ஏன்னா அவன் இவன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு தான் சொல்கிறேன். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், உள்ளே போயிட்டான் வந்துட்டான், கட்டி பிடிச்சி குடும்பமே அழுகுது. ஏன்னா கொலை பண்ணானோ பண்ணலையோ அழுகுது. சே என்னையா அது, ஒருவேளை பண்ணியிருக்க மாட்டானோ. எனக்கு இருக்கிற வருத்தம் என்னென்னா, சமூக வலைதளங்களில் வந்து இந்த வீடியோ இருக்குல்ல, அதை இன்னும் அரசாங்கம் நீக்காமல் இருக்குது. அது யார் முதல்ல பதிவு பண்ணது அப்படிங்கிறது தொடர்பான எந்த இதுவும் இல்லாமல் என்னதான் ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு யாரோ ஒருத்தன் போட்டுட்டான் அப்படின்னா, டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க, சிங்கப்பூரில் போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஏர்போர்ட்லேருந்து வந்ததுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சர் வந்து எங்கள் ஏரியாக்கார் தான், அவரை பற்றி ஒருத்தன் வந்து ஒரு நியூஸ் ஒன்று போட்டான். அவன் போட்டு ஒரு 8 வருஷம் இருக்கும். அவன் சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு வரான் ஏர்போர்ட்டில், கரெக்டாக ஏர்போர்ட்டில் யாரோ ஒருத்தர் பார்த்து அந்த அமைச்சர் வேண்டியவர், ஆனால் அவங்கள பற்றி எழுதுன ஒரு வந்திருக்கா பண்ண என்னென்ன பண்ணோம், முதல்ல அரெஸ்ட் பண்ணி கேஸுக்கு தியான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 7 வருஷம் கழிச்சு. இல்லை ஒரு இணையதளத்தில் நீங்கள் ஒரு 2 வார்த்தை தவறாக எழுதிட்டீங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் செய்தியாளர்கள்ட்ட இருந்து மொபைல் எல்லாம் பறிச்சாங்க. ஒரு எஃப்ஐஆர் பரிமாற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி மொபைலை பறிச்சாங்க. ஆனால் இப்படி ஒரு வீடியோவை போட்டதுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த பிரச்சனை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அரசாங்கமும் போலீஸும் யாருன்னா வந்து இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணணும், பண்ணலைன்னா நம்ம அமைதியாக இருக்கணும். இப்போது இந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவைன்னு சொல்லிட்டு யுவராஜ் விஷயம் வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி யாருன்னா அதை பேசி இதை பெருசு பண்ணுறத விட உண்மையை சொல்லி இது எவ்வளோ பெரிய தவறு, இந்த வீடியோலாம் சமூகத்தில் இருக்க அப்படின்னு 4 முறை நம்ம எழுதி 4 முறை யாருன்னா ட்விட்டர் போட்டு சமூக வலைதளத்தில், அதாவது இது தவறான விஷயம் அப்படின்னு தொடர்ந்து பதிவு பண்ணி, இல்லை ஒரு 5 பத்திரிகையில் இதெல்லாம் வந்த பிறகு தான் கவர்மெண்ட் வந்து, இந்த கவர்மெண்ட் இல்லை எந்த கவர்மெண்ட்டுமே லேசாக கொசு கடிச்சா மாதிரி அப்படியே ஆமாம் இல்லை தப்பு இல்லை சரிப்பா அதெல்லாம் எடுக்க சொல்லுப்பா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதை விட நிறைய வேலைகள் இருக்குது. பேசும்போது எல்லாருமே பேசுகிறது சமூக நீதி சாதி மறுப்பாக தான் பேசுகிறது. ஆனால் நடைமுறையில் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு கண்டுக்காமல் விடுறது, மறைமுகமாக ஆள்வோர்கள், இந்த கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சாதியை தூக்கி பிடிக்கிற ஆட்களுக்கும் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற ஆட்களுக்கும் துணை போகிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். கரெக்டாக சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சி கூட இதை கண்டிக்கலை. எதிர்கட்சி ஏன் கண்டிக்கலாம், எதிர்கட்சியிலும் அந்த குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக நான் பேசவே விரும்பலை. ஏன்னா இது நீங்கள் சொல்ல வர விஷயம் எனக்கு புரியுது. நம்ம இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு சொல்லப்பட்ட யுவராஜ், நம்ம இவரோட ஒப்பிடவே முடியாது. இருந்தாலும் யாராவது வந்து நீங்கள் அவங்களுக்கு கேட்டிங்களான்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ராஜீவ்காந்தி கொலை குற்ற வழக்கில் பேரறிவாளன் விடுதலையாகி வரும்போது நாடே கொண்டாடிச்சு, எல்லா தமிழர்களும் கொண்டாடினாங்க. அதை யாரும் எந்த விதத்திலையும் தவறு சொல்ல முடியாது. அதுதான் உண்மையான கொண்டாட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே வரும்போது அங்கே ஆனந்த கண்ணீர், குடும்பம் அழுணுங்க, குடும்பம் அழுணும், நண்பர்கள் அழுணுங்க, எல்லாம் குத்தாட்டம் போடக்கூடாது கிடந்தாங்க வெளியே. எப்போ வெளியே வருவார் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போது சிறையிலேருந்து வரும்போது அவர் முகத்தில் அவர் உள்ளே போனதுக்கும் வெளியே வந்ததுக்கும் வித்தியாசமாக தெரிஞ்சுது. இப்போது
எனக்கு மாற்று கருத்து 1000 உண்டுங்க செந்தில் பாலாஜி மேலே. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாருங்க, வந்தாருங்க. வரும் எப்படிங்க வந்தார்? அவர் போகும்போது பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும், அவர் வரும்போது அந்த மாதிரி இல்லை. வரும் எப்படிங்க வந்தார்? இன்ன வரைக்கும் அவர் தேரலைங்க. அவர் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு, நான் பார்க்குறேன். அப்படியே அந்த ஏன்னா சிறை வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஒரு அமைச்சராக இருந்தாலே அந்த நிலைமையை கொடுத்துருங்க. நீங்கள் வந்து முகத்தில் பொலிவு போயிடும். போயிடுங்க. நேரத்துக்கு சோறு, உடைகள், நீங்கள் தொலைக்காட்சியோட உங்களுக்கு உண்டு. A1 குட்ட, அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் வந்துடும். தொலைக்காட்சி உண்டு, தினமும் பேப்பர் படிக்க கொடுத்துருவாங்க, எல்லா வசதியும் உண்டுன்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தால் கூட செந்தில் பாலாஜிங்கிற ஒரு அமைச்சர் சிறையில் வந்து அவர் யாரும் வந்து சித்திரவதை பண்ணியிருக்கலாம் வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுங்களேன். சீனோட யாரும் சொல்லி வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வெளியே வரும்போது எப்படி வந்தார்? முகம் ப. சிதம்பரம் வரும்போது, ப. சிதம்பரம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தவர் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தளர்ந்துட்டார். இன்ன வரைக்கும் ஒரு மில்ல. நீ சிறைக்கு போயிட்டு வந்த முக்கியமான ஆளெல்லாம் பாருங்கள். டிடிவி தினகரன் கூட பார்த்தோம் சமீபத்தில் சிறைக்கு போயிட்டு வந்தார். இறந்து போனால முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு போயிட்டு வந்தவர் எப்படிங்க இருந்தாங்க? அந்த சிறை வாழ்க்கை வந்துங்க உங்களை மனசளவில் உருக்குலைச்சிருங்க. நீங்கள் என்ன தான் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இவருக்கு அந்த மாதிரி சிறையில் மாதிரி இல்லையங்க. நீங்கள் இப்போ எனக்கு ஒரு எத்தனை வருஷம் ஆச்சுங்க ஒரு சிறைக்கு போயிட்டு? 2 வருஷம் ஆயிடுச்சா? 3 வருஷம் ஆயிடுச்சா? இந்த 3 வருஷத்தில் இன்னும் நல்லா தேஜஸ் அதிகமாக தான் இருக்குது. இப்போ அவர் பார்க்கும்போது இந்த சாதி ரீதியான வன்முறையோ இந்த ஆணவ கொலையோ மற்ற ஏதாவது விஷயமோ எடுத்து பண்ணக்கூடிய ஆளுகளுக்கு யுவராஜை பார்க்கும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை போல இருக்கா, நம்ம நல்லா தான் இருப்போம் போல இருக்கு, பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இந்த சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு. அது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இந்த சமூகத்துக்கு கொடுக்கும். அது இந்த சமூகத்துக்கு எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய பேராபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அரசு பல்வேறு சட்டங்கள் மூலமாக இங்கு திருமணத்திற்கான அதிகாரமும் உரிமையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. பல்வேறு இளைஞர்கள், அதாவது திருமண வயதிற்கு வந்தவர்கள், அவர்கள் விருப்ப முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறார்கள், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் சட்ட வழிவகை இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆணவ கொலை செய்த ஒரு குற்றவாளி வெளியே வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது அவர் கொண்டாடப்படுவது ஒரு மோசமான மனநிலையை, சமூகத்தின் மனநிலையை எடுத்து காட்டுகிறது. இது இன்னும் இந்த சமுதாயத்தில் சாதி ஆதிக்கங்கள் இருக்கின்றன என்கிற அந்த விஷயத்தை வந்து அப்பட்டமாக வெளிப்படையாக அடிக்கோடிட்டு காட்டுகிறது. எனவே இது போன்ற தகவல்கள் இணையதளத்தில் பரவும் பொழுது அது பல்வேறு சிக்கல்களை சமுதாயத்தில் உண்டாக்கும். அரசு உடனடியாக இதை கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வணக்கம்.